வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இலை ஐஆர். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் செகண்ட் யூனிட்டில் இருக்க த எக்ஸ்டசி இந்த போயம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த போயம் லைன் பை லைன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தாங்க தரப்போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த எக்ஸ்டசி திஸ் போயம் ரிட்டர்ன் பண்ணது ஜான்டனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி மற்றும் ஒர்க்ஸு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் யாருன்னா என்னுடைய லாஸ்ட் வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஜான்டனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி மற்றும் அவருடைய ஒர்க்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ போயம் லைன் பை லைன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் பார்க்கலாம். எக்டசி, இங்கு எக்டசி இதோட மீனிங் என்னென்னா அன்பின் உச்ச நிலை. இதை தான் எக்ஸ்டசின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க போயம் லைன்ஸ் பார்ப்போம். Where, like a pillow on a bed, a pregnant bank swelled up to rest, the violet's wrinkling head said, we two one another's best. அதாவது ஒரு ஆற்றங்கரையை வந்து ஒரு பெட்டில் இருக்க தலையணை கூட ஒப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆற்றங்கரை எப்படி இருக்குன்னா, அந்த ஆறு, அந்த தண்ணி போகிற ஆறு வந்து ஒரு பெட்டாகவும், அதோடைய கரை, அந்த ஆற்றங்கரையை வந்து ஒரு பில்லோவாகவும் இங்கே வந்து ஒப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எ ப்ரெக்னென்ட் பேங்க் ஸ்வெல்ட் அப் டு ரெஸ்ட். இது வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து அவங்க ஸ்டமக் எப்படி இருக்கும், கொஞ்சம் பெரிதாக காணப்படும். ஸோ அதுபோல் அந்த ஆற்றங்கரையில் ஓடக்கூடிய நீர் வந்து அந்த நீர் நிரம்பி அது வந்து மேலெழுந்து கீழாக செல்கிறது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இந்த ப்ரெக்னென்ட் பேங்க்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த வயலட்ஸ் ரெக்லிங் ஹெட், அதாவது இந்த வயலட்ஸ் ஃப்ளவர், அதாவது இந்த ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய இந்த வயலட்ஸ் ஃப்ளவர் வந்து அந்த பில்லோ, அந்த கரையின் மீது, அந்த ஆற்றங்கரை, அந்த மேடின் மீது அப்படியே தழுவி நிற்கிறதா சொல்லப்படுது. செட் வி டூ ஒன் அனதர் பெஸ்ட். அந்த இடத்துல நாங்கள் இருவர் ஒன் அனதர் பெஸ்ட், நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். அவர் ஹேண்ட்ஸ் were firmly cemented with a fast bond which then did spring. Our hands were firmly cemented. எங்களது இரு கைகளும் firmly cemented, ஸோ இறுக்கமாக இணைகிறது. with a fast bond which then did spring. அதாவது எங்களுடைய அன்பின் வெளிப்பாடு இதன் மூலமாக தெரிவருகிறது. our eyes beams twisted and did thread our eyes upon one double spring. எங்களுடைய இரு கண்களும் ஒன்றிணைகிறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லுவோம், வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறான் பாருன்னு சொல்லுவோம். அதுபோல் தான் இந்த ரொமான்டிக் லுக். ஸோ இது இரு கண்களும் இணைகின்ற அந்த ஸ்டேஜ் வருது. ஸோ டு இன்டர்கிராஃப்ட் அவர் ஹேண்ட்ஸ் அஸ் எட் ஆல் த மீன்ஸ் டு மேக் அஸ் ஒன். ஸோ இன்டர்கிராஃப்ட் அவர் ஹேண்ட்ஸ், இரு கைகளும் இணைவதாலும் இரு கண்களும் நெருக்கமாக ஒன்றிணைவதாலும் இதனால் இந்த அன்பின் வெளிப்பாடானது இதன் மூலம் தென்படுகிறது. இதுதான் இன்டர்கோர்ஸ் செக்ஸ் த ஃபஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ் சொல்லப்படுது. அண்ட் பிக்சர் இன் அவர் ஐஸ் டு கெட் வாஸ் ஆல் அவர் ப்ரொபகேஷன். என் கண்ணில் அவளது உருவமும் அவளது கண்ணில் எனது உருவமும். அதாவது இது எது மீன் பண்ணுதுன்னா, எனது கண்ணில் அவளது உணர்வுகள், அவள் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள், அது எல்லாவும் எனது கண்ணில் தென்படுவது போல, அதே போல் எனது மனதில் உள்ள உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாமும் அவளது கண்ணில் மூலமாக தென்படுவது. இதுவே அன்பின் வெளிப்பாடாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. As text to equal Hermes fate suspend and certain victory. அதாவது இங்கே ஹேர்மிஸ், இதோட மீனிங் என்னென்னா, ஸோ ஹேர்மிஸ் படைகள், அந்த இரு படைகளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய போர், இதன் மூலியமாக யார் வெற்றி பெறுவது என்ற ஒரு சந்தேகம் நிலை இங்கே ஏற்படுகிறது. அவர் சோல் விச் டு அட்வான்ஸ் தட் ஸ்டேட் வி கான் அவுட் ஹெங் டெக்ஸ்ட் அண்ட் மீ. அப்பொழுது இரு படைகளுக்குள்ளே போர் நடக்கும்போது அவளது ஆன்மாவும் எனது ஆன்மாவும் ஒன்றிணைந்து இது மேலே சென்று விடுகிறது. கீழே இருப்பது உடலாக மட்டும் நெருங்கி காணப்படுகிறது. அண்ட் whilst our souls negotiate there, we like spiritual status lay all day the same our postures were, and we said nothing all the day. இரு உடலில் இருந்து மேலே சென்ற அந்த இரு ஆன்மாக்களும் மேலே சென்று நெகோஷியேட் செய்கிறது. நெகோஷியேட்னா, ஸோ இந்த இரு படைகளில் எந்த படையை வெற்றி பெற செய்வது என்பதை பற்றிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் கீழே இருக்கின்ற இரு உடல்களும் பிணைந்து எக்ஸ்டசி நிலைக்கு பயணித்து கொண்டிருக்கிறது. அண்ட் வி செட் நத்திங் ஆல் த டே. இந்த ஒரு நாள் பொழுது முழுவதும்
ஸோ வி செட் நத்திங், நாங்கள் எதுவுமே பேசவில்லை. எங்களுக்குள் உள்ள இந்த அன்பின் வெளிப்பாடுகளை இந்த இரு உடல் பிணைப்பு இறுக்கத்தின் மூலம் தெரியப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஃப் எனி ஸோ பை லவ் ரிஃபைன் தென் ஹிஸ் சோல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டூட். எங்களுடைய லவ் உண்மையாக இருக்கிறதால எங்களுக்குள்ளே உள்ள உணர்வுகள் மற்றும் எங்கள் மனதுக்குள்ளே உள்ள சிந்தனைகள் இவை யாவையும் எங்களுடைய சோல் இதனை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். And by good love were grown all mine, within convenient distance stood he, though he knew not which soul spoke, because both spoke the same, might thence a new concoction take, and part for purer than he came. அதாவது எங்களது இரு உடல்களில் இருந்து பிரிந்து மேலே சென்ற இரு சோல்களும் மேலே சென்று ஒரு புதிய காம்பினேஷன் டேக், அதாவது ஒரு நியூ சோல், புதிய பியூர் சோலை ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த இரு சோல்களும் பேசுவது தோ ஹி நியூ நாட் விச் சோல் ஸ்போக், அதாவது எந்த சோல் பேசி கொண்டிருக்கிறது என்று தெரியாமலே இருக்கிறது. பிகாஸ் போத் ஸ்போக் த சேம். ஸோ இரு சோல்களும் பேசுவது ஒரே மாதிரியாக இருப்பதால் ஸோ இவற்றில் எந்த சோல் பேசுகின்றது என்பது தெரியாமலே இருக்கிறது. ஆனால் இந்த இரு சோல்களில் ஒன்றிணைவது மூலம் இன்னொரு பியூர் சோல் உருவானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. This ecstasy doth unperplex, we said and tell us what we love. We see, by this it was not sex. We see, we saw not what did move. அதாவது நமக்குள்ளே இருக்கின்ற இந்த நெருக்கமான உறவு என்பது tell us what we love, இது ஒரு அன்பின் பரிமாற்றத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. We see, by this it was not sex, இதில் ஒரு செக்ஸ் அடங்கி இல்லை. வி சி வி சா நாட் வாட் டிட் மூவ், அதாவது முந்தைய காலத்திலும் பார்க்கும்போது சரி, இப்போ இருக்கிற காலத்திலும் பார்க்கும்போது சரி, இது ஒரு தப்பான உறவு என்று சொல்லப்படுவதில்லை. இது ஒரு அன்பின் பரிமாற்றமே ஆகும். பட் ஆஸ் ஆல் செவரல் சோல்ஸ் கண்டெயின் மிக்சர் ஆஃப் திங்ஸ் தே நோ நாட் வாட் லவ் திஸ் மிக்சட் சோல்ஸ் டத் மிக்ஸ் அகெயின் அண்ட் மேக்ஸ் போத் ஒன் ஈச் திஸ் அண்ட் தட். அதாவது இதுபோல் அன்பின் பரிமாற்றங்கள் என்பது எல்லா ஆன்மாக்குள்ளே உள்ள ஒரு உணர்வுகளாகும். இது எல்லா இடத்துலையுமே கொட்டி கிடைக்கிறது. இதில் எந்த ஒரு செக்ஸும் இல்லை, இது ஒரு தப்பான உறவு முறையும் இல்லை சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதனால் ரெண்டு ஆன்மாவும் இணையும் போது இதிலிருந்து ஒரு பியூர் ஆன்மா, ஒரு பியூர் சோல் கிரியேட் ஆகுதா சொல்லப்பட்டிருக்கு. A single violet transplant, the strength, the color, the size, all which before was poor and scant, redoubles still and multiplies. Single violet transplant. ஸோ ஒரு செடியினை வேறொரு இடத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஸோ அதோடைய தன்மை வேரியேஷன் ஆகும். என்ன ஆகும்? த ஸ்ட்ரென்த்து, கலர், சைஸ், இதில் வேரியேஷன் ஆகும். ஸோ ஆல் விச் பிஃபோர் வாஸ் புவர் அண்ட் ஸ்கேன். ஸோ பிஃபோர் அந்த செடி இருந்த இடத்துல அது ஒரு புவர் குவாலிட்டியில் இருந்திருக்கும். அந்தளவு அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த கலர், சைஸில் அதோடைய பூக்களையும் சரி காய்களையும் சரி வேரியேஷன் இருந்திருக்கும். ஸோ அதே செடி எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல நடுங்கும்போது ஸோ அதோடைய குவாலிட்டி, அதோடைய தன்மை வேரியேஷனாக தான் சொல்லப்படுது. இட் டபுள் ஸ்டில் அண்ட் மல்டிப்ளை when love with one another so interanimates two souls, that hybrid soul which thence doth flow defects of loneliness controls. அதுபோல் அன்பினால் நெருங்கிய இந்த டூ சோல் ஒன்றினும் போது இன்னொரு பியூர் சோல் உருவாகப்படுது. அந்த புதிய சோல், அந்த பியூர் சோல் எப்படி இருக்கும்னா, அதாவது இந்த ரெண்டு சோலுக்கும் உள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து கிடைப்பதாக சொல்லப்படுது. எக்ஸாம்பிள், இப்போ இந்த சோலுக்கு இருக்கிற சில குவாலிட்டிஸ் அந்த சோலுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதே போல் அந்த சோலுக்கு இருக்கிற சில குவாலிட்டிஸ் இந்த சோலுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இரண்டு சோல்கள் உள்ள குவாலிட்டிஸ் ஒன்றிணைந்து இந்த சோல்கள் ஒன்றிணையும் போது ஒரு பியூர் சோல் கிடைக்குது. அந்த பியூர் சோலுக்கு இந்த இரண்டு சோலுக்கும் உள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே அதுக்கும் கிடைத்துவிடும். அதனால் அது ஒரு பெட்டரான ஒரு சோலாக இருக்கும் என்று சொல்லப்படுது. We then who are this new soul know of what we are composed and made. அதாவது நாம் உருவாக்கிய இந்த ஒரு புதிய சோலானது எப்படி இருக்கும்னா, நமக்கு உள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து அதுக்கு ஒட்டு மொத்தமாக கிடைக்கப்பெற்றிருக்கும். இதனால் அது வளரும்போது for the adomis of which we grow and soul
whom no change can invade. அதாவது அந்த சோல் வளர்ச்சி பெற்றிருக்கும் போது நம்மள்ட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாமே அதுக்கு வந்து வெளிப்படும். அதாவது நோ சேஞ்ச் கேன் இன்வேட், அதாவது மற்றவர்களுடைய குவாலிட்டிஸ் வந்து அதுக்கு வந்து இன்வேட் ஆகாது, அதுக்கு வந்து சேராது. ஸோ நம்மளால் உருவான அந்த நியூ சோல் நம்மளே போலவே நம்மள்ட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் மட்டும்தான் அதுகிட்ட வந்து இருக்க சொல்லப்படுது. மற்றவருடைய குவாலிட்டிஸ் எதுவுமே அதுக்கு வந்து இன்வேட் ஆகாது, அதுக்கு வந்து இருக்காது என்று சொல்லப்படுது. பட் ஓ அலாஸ், so long so far our bodies, why do we fear? அதாவது மேலே இருக்கிற அந்த இரு சோல்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் இரு சோல்கள் இணையும் போது தான் இன்னொரு சோல் உருவாகுது. அப்படின்னும்போது இந்த கீழே இருக்கிற இந்த பாடிஸ் எதுக்காக இருக்குது? ஸோ எதுக்காக நம்ம கூட கடைசி வரைக்கும் இறக்கும் வரை இந்த பாடிஸ் வந்து நம்ம கூட எதுக்கு இருக்குது சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து இந்த சோல் வந்து கேட்குது. அப்போ தே ஆர் அவர்ஸ், அப்போ இன்னொரு சொல்லுது தே ஆர் அவர்ஸ், அது எல்லாமே நம்மளுடையது தான். தோ தே ஆர் நாட் வி, அது இல்லாமல் நாம் இல்லை, வி ஆர் த இன்டெலிஜென்ஸ், தே த ஸ்பியர்ஸ். ஸோ நாம் இருவரும் ஒன்றிணைவதற்கு காரணமாக இருப்பது இந்த டூ பாடிஸ் தான் காரணம். ஸோ அந்த டூ பாடிஸ் இவங்கள்ட்ட வந்து அதை ஸ்டிமுலேட் இல்லைனாக்கா கண்டிப்பாக நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம இருவரும் ஒன்றிணைய முடியாது. அப்போ அந்த இரு பாடிஸும் ஸ்டிமுலேட் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு அன்பின் பரிமாற்றம் ஈடுபடும் போது தான் அந்த எக்ஸ்டசி ஸ்டேஜுக்கு அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அன்பின் உச்சத்துக்கு செல்லும்போது தான் நாம் இருவரும் ஒன்றிணைய முடியும். நம்ம இரு சோல்களும் ஒன்றிணைந்து ஒரு நியூ சோலை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்போ அந்த பாடிஸ் என்பது ஒரு இம்பார்ட்டன்ட், நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. We owe them thanks because they did us to us at first can be. இங்கு we owe them thanks, அதாவது அந்த மேலே இருக்கின்ற சோல்கள் இந்த பாடிஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி அவங்க சொல்லப்படுது. பிகாஸ் they did us to us at first can be. எதற்காக? நாம் வந்து இந்த அளவுக்கு சந்தோஷமாக ஈடுபட்டிருக்கோம், நம்ம இரு சோல்களும் ஒன்றினதுக்கு காரணமாக இருந்தது இந்த பாடிஸ் தான். அதனால் நாம் என்ன பண்ணோம், அந்த பாடிஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏல் த சென்ஸ் ஃபோர்ஸஸ் டு அஸ், அதாவது நம்ம இது போல் இருக்குமோ ஒரு பிணைப்புடன் சந்தோஷமாக இருந்து ஒரு நியூ சோலை வந்து க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருந்தது இந்த பாடிஸ் தான். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆன் மேன் ஹேவன்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஒர்க்ஸ் நாட் ஸோ பட் தட் இட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரென்ஸ் த ஹேர் ஸோ சோல் இன் டு த சோல் மே ஃப்ளோ தோ இட் டு பாடி ஃபர்ஸ்ட் ரிப்பேர். ஆன் மேன் ஹேவன்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஒர்க்ஸ் நாட் ஸோ பட் தட் இட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரென்ஸ் த ஹேர். அதாவது அந்த பாடிஸ், அந்த இரு பாடிக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டிமுலேட் ஏற்பட்டு அன்பின் பரிமாற்றங்களால் அவங்க வந்து ஒரு எக்ஸ்டசி நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் இந்த சோல் இன்டு த சோல் மே ஃப்ளோ, அதாவது நம்ம இரு சோல்களும் ஒன்றிணைவதற்கு வந்து காரணமாக அவங்க இருக்கிறாங்க. தோ இட் டு பாடி ஃபஸ்ட் ரிப்பர். அப்போ இது எதன் மூலிமா நம்மளுக்கு இந்த சந்தோஷம், இந்த ஒரு நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்குனாக்கா தோ இட் டு பாடி ஃபஸ்ட் ரிப்பர். ஸோ அந்த பாடி, ஸோ அவங்களுடைய செயல்கள் மூலமாக தான் நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. As our blood labors to beget spirits as like souls as it can. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த டூ பாடிஸுடைய ஸ்பிரிட்ஸு, அதாவது ஸ்பிரிட்ஸ் மீன்ஸ் ஒரு ஆக்டிவ்னஸ் இருந்தால் மட்டும்தான், அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடி ரெண்டுமே இணைய முடியும். ஸோ அவங்க ஒரு நெருக்கமான உறவில் ஈடுபடும் போது தான் ஒரு எக்ஸ்டசியை வந்து அந்த அன்பின் உச்சத்தை வந்து அவங்க அடைய முடியும். ஸோ லைக் சோல் as it can, அப்போ தான் இந்த இரு சோல்களும் ஒன்றிணைய முடியும் என்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பாடிஸ்குள்ளே ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், அவங்க இரு பாடிஸும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த சோல்ஸ் வந்து சந்தோஷமாக என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஒரு எக்ஸ்டசி நிலைக்கு போக முடியும். பிகாஸ் சச் ஃபிங்கர்ஸ் நீட் டு நீட், அதாவது ஒரு கயிறை வந்து முடிச்சு போடணும் போது ஸோ ஃபிங்கர்ஸ் அங்கே வந்து தேவைப்படுது. ஓகே, கை விரல்கள் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதுபோல் ஒரு இரு சோல்களும் ஒன்றிணைந்து ஒரு எக்ஸ்டசி அன்பின் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த டூ பாடிஸுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த டூ பாடியுடைய ஆக்டிவ்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஸோ நாம் இருவரும் ஒன்று சேர முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. that subtle knot which makes us man, so must pure lovers souls descend to affection and
to faculties which science may reach and apprehend, else a great prince in prison lies. அதாவது சப்டில் நாட் விச் மேக்ஸ் ஆஸ் மேன். இரு பாடிஸுடைய நெருக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் சோல்ஸ், இந்த டூ சோல்ஸ் வந்து ஒன்றிணைய முடியும். இதனால் ஒரு நியூ சோல் மேக்ஸ் ஆஸ் மேன், அதாவது நம்மளால் ஒரு நியூ சோலை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த டூ பாடிஸோட இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ மஸ்ட் பியூர் லவர்ஸ் சோல்ஸ் டிசைன் அஃபெக்ஷன் அண்ட் ஃபெக்கல்டிஸ் விச் சென்ஸ் மே ரீச் அண்ட் அப்ரிகன் எல்ஸ் எ கிரேட் பிரின்ஸ் இன் ப்ரைஸ் அண்ட் லைஸ். அதாவது இந்த டூ பாடிஸுக்குள்ளே ஒரு அஃபெக்ஷன், அவங்களுக்குள்ளே ஒரு அஃபெக்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே அந்த உறவு முறையில் ஒரு நெருக்கம் ஏற்படும். இதனால தான் டூ சோல்ஸ் வந்து ஒன்றிணைய முடியும். சப்போஸ் அந்த டூ பாடிஸ்க்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உறவு முறை இல்லை அப்படின்னும்போது, அன்பில் ஒரு பரிமாற்றங்களே இல்லை அப்படின்னும்போது இந்த டூ சோல்ஸ் வந்து ஒன்றிணைய முடியாது. ஸோ அப்போ இது என்ன சொல்கிறோன்னா, எல்ஸ் எ கிரேட் பிரின்ஸ் இன் ப்ரைஸ் அண்ட் லைஸ், அதாவது ஒரு அரசனை ஒரு சிறையில் வந்து அடைத்தது போல் தான் இங்கே வந்து சொல்லப்படுகிறது. To our bodies turn we then that so weak men on love revealed may look. To our bodies turn we then. இந்த இரு சோல்களும் இந்த உடம்புகளை சார்ந்துதான் இருக்கிறது. இந்த உடம்புகள் செயல்படவில்லை என்றால் இந்த ஆன்மா செயல்படுவது இல்லை. வீக் மென் ஆன் லவ் ரிவீல்டு மே லுக். அப்போது அந்த உடம்புகள் தான் அந்த அன்பின் பரிமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றது. அந்த அன்பின் பரிமாற்றங்கள் அந்த உடம்புக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது தான், அவளுக்குள்ளே ஒரு நெருக்கங்கள் ஏற்படும் போது தான் இந்த சோல் ஆனது எக்ஸ்டசி நிலைக்கு அடைய முடியும். லவ் இஸ் மிஸ்ட்ரீஸ் இன் சோல் டு க்ரோ. ஸோ லவ் வந்து ஒரு மிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்பானது எப்படி வளர்ச்சி பெறுகிறது என்றால் சோல் டு க்ரோ. ஸோ அந்த பாடிஸ்குள்ளே உள்ள சோல்ஸ் இது ஒரு உச்சநிலைக்கு, எக்ஸ்டசி உச்சநிலைக்கு செல்லும்போது, அன்பின் உச்சநிலைக்கு செல்லும்போது இந்த லவ், இந்த அன்பானது வளர்ச்சி பெறுகிறதா சொல்லப்படுகிறது. பட் எட் த பாடி இஸ் புக். ஆனால் இங்கே பாடி என்பது வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, அது ஒரு புத்தகம்னு சொல்கிறாங்க. அண்ட் இஃப் சம் லவ் சச்சஸ் வி have heard this dialogue of one. அதாவது நம்மளை போல சில காதலர்கள் அவங்களுக்குள்ளே நடக்கின்ற இந்த அன்பின் பரிமாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த நெருக்கமான உறவு முறை, இதனால் அவருடைய சோல்கள் மேலோங்கி நின்று அவர்களுக்குள்ளே have heard this dialogue of one, அதாவது நம்முடைய சோல் பேசியது போல் அவங்களுடைய சோல்களும் பேசிக்கொள்ளும். அப்போ பேசும்போது அவர்கள் சோல் எந்த சோல் பேசுகிறது என்று தெரியாமல் அவங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸ் வந்து ஏற்படும். ஸோ லெட் கிம் ஸ்டில் மார்க்கஸ் ஹி ஷல் சி ஸ்மால் சேஞ்ச். அப்போது நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த ஸ்மால் சேஞ்சஸ், இது போல் மாற்றங்கள் அவங்களுக்கும் வந்து இது போல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும் என்று சொல்லப்படுது. வென் வி ஆர் டூ பாடிஸ் கான். அதனால் நம்முடைய சோல் வந்து எதை கூட சார்ந்து இருக்குனாக்கா பாடிஸே சார்ந்து தான் இருக்குது. பாடிஸ் இல்லைனாக்கா நம்முடைய சோல்ஸ் வந்து இல்லை. ஸோ பாடிஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டிமுலேட், அவங்களுக்குள்ள ஒரு அன்பின் பரிமாற்றம், ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு நெருங்கிய உறவுமுறை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சோல் வெளிப்படும். நம்முடைய சோல் வெளிப்படும் போது தான் ஒரு எக்ஸ்டசி நிலைக்கு போக முடியும். இதனால் ஒரு நியூ சோல் உருவாகும் என்று சொல்லி போயட் இந்த போயமை சொல்லி முடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போனா மறக்காமல் என்னுடைய பெஸ்ட் ஸ்டடி பெஸ்ட் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போது தான் இனிமேல் நான் போடக்கூடிய பிஜிடிஆர்பி வீடியோ இருந்தாலும் சரி, மற்ற பாட சம்பந்தமான வீடியோக்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.